60 கிலோ இருக்க வேண்டிய ஆளுக்கு 70 கிலோ இருந்தாங்க அப்படின்னா இந்த வயத்துக்குள்ளால மட்டும் 10 கிலோவுக்கு இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும். எவ்வளோ ஆபத்தான கெட்ட கொழுப்பு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் மாத்திரை மட்டும் பல வருஷங்கள் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. என்னைக்கா நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா, நான் இத்தனை வருஷம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேனே, எனக்கு ஏதாவது ஒரு நோய் சரியாச்சுதா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்களா? இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற மாத்திரை ஏதாவது நமக்கு வேலை செய்யுமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு இருதய மாரடைப்பு, இரத்த குழாய்க்குள்ளால பிளாக் வந்து இருதய மாரடைப்பு வர்றதற்கு முக்கியமான காரணம் எது சொல்லுங்க? முக்கியமான காரணமே இந்த அடி வயிற்று கொழுப்பு தான். அதனால தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி கொடுக்க சொன்னேன். அனுப்பி கொடுப்பீங்களா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் கேளுங்க. இந்த தம்பிக்கு 140 கிலோவிலிருந்து 70 கிலோ, மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். மாத்திரை கிடையாது, புரோட்டீன் பவுடர் கிடையாது, ஜூஸு கிடையாது, கடின ஓடும் பயிற்சி கிடையாது, ஜிம்மு கிடையாது, பேரட்ரிக் அறுவை சிகிச்சை கிடையாது. அப்போ எப்படின்னு கேட்குறீங்களா? பேலன்ஸ்ட் ஹோம் ஃபுட் டயட் பிளான், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை என்ற ஒரு பேஷண்ட் சொல்கிறாங்க, டாக்டர் நான் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த அடி வயிற்று கொழுப்பை குறைக்கிறது முக்கியமா? எப்படி இந்த அடி வயிற்று கொழுப்பை குறைக்கிறது முக்கியமா இல்லை மாத்திரை சாப்பிட்றது முக்கியமா? நிறைய பேருக்கு அடி வயிற்று கொழுப்பு நோயினே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கு முக்கியமான காரணமே அடி வயிற்று கொழுப்பு தான். அதனால தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி கொடுக்க சொன்னேன். அனுப்பி கொடுப்பீங்களா சார்? சொல்லுங்கள் சார், அனுப்பி கொடுப்பீங்களா? சொல்லுங்கள், அனுப்பி கொடுப்பீங்களா? சொல்லுங்கள் சார்.